Hi students, welcome to Magic Max Tamil. Already நான் 7th standard introduction part 1 part 2 போட்டுட்டேன். Next exercise 1.1லையும் எல்லா சம்மும் அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. இப்போ 8th கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் நான் அனுப்பின வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 8th கொஸ்டின்குள்ளே போகலாம். The temperature at 12 noon at a certain place was 18 degree above zero. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது certain place ஒரு இடத்தினோட டெம்பரேச்சர், ஒரு இடத்திலோட வெப்பநிலை வந்து மதியம் 12 மணிக்கு வந்து 18 டிகிரிஸ் மேலே இருக்குது, அபோவ் இருக்குது. சரியா? இஃப் இட் டிக்ரீஸ், அது எப்போ குறையுதுன்னா அட் த ரேட் ஆஃப் 3 டிகிரி பெர் ஹவர், மணிக்கு 3 டிகிரி என்ன ஆகுது, டெம்பரேச்சர் குறையுது. At what time it would be 12 degree below zero? எந்த டயத்தில் அது 12 டிகிரிக்கு கீழே, அதாவது மைனஸில் எப்போ வரும், எந்த டயத்தில் வந்து பிலோ 12 டிகிரி வரும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அது மதியம் 12 மணிக்குன்னா ஒரு பிளேஸோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 12 டிகிரி, அதாவது 18 டிகிரி விட அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது எப்போ குறையுதுன்னா மணிக்கு, அதாவது 1 ஹவருக்கு 3 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாகுது. எந்த டயத்தில் அது பிலோ 12 டிகிரி டெம்பரேச்சர் வரும்னு கேட்குறாங்க. சரி, அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இது முக்கியமான வேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 18 டிகிரி அபோவ், அபோவ்னு என்னது, அதிகமாகிட்டே போகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பிலோனா கம்மியாகிட்டே போகுது. இப்போ இந்த அபோவ் பிலோ வச்சு தான் நம்ம வந்து ப்ளஸ் சைனா மைனஸ் சைனா நம்ம ஃபஸ்ட்டு போடணும். இப்போ 18 டிகிரி அபோவ்ங்கிறனால கூட்டிகிட்டு தானே போகுது, அதனால் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் 18 போடணும். சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு, டிக்ரீசஸ், அதாவது எந்த டயத்தில் வந்து இது பிலோ 12 டிகிரி வருது அப்படின்னு கேட்குறாங்க. அது மணிக்கு 3 டிகிரி குறையுதுங்கிறாங்க. டிக்ரீஸ் வந்தனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல மைனஸ் போடணும். இது இன்க்ரீஸ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ப்ளஸ் போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது பிலோ 12 டிகிரினா, பிலோனா என்னது, குறையுதுன்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போடணும், -12. இப்போ இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா டோட்டல் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது நம்மளுக்கு கிடச்சிரும். சரியா? அது மதியத்தில் 12 மணிக்கு இத்தனை டெம்பரேச்சர் வந்து இவ்வளோ இருக்குது. அது வந்து மணிக்கு 3 டிகிரி என்ன பண்ணுது, குறையுது. எந்த டயத்தில் வந்து பிலோ 12 டிகிரி ஆகுதுன்னு கேட்குறாங்க. அபோங்கிறனால நான் சைன் ப்ளஸ் சைன் போட்டிருக்கேன், டிக்ரீஸ் வந்தனால மைனஸ் போட்டிருக்கேன், பிலோன்னு வரனால -12 போட்டிருக்கேன். நீங்கள் எப்பயும் போல் என்ன பண்ணணும், நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் அடிஷன் தான் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் இது வந்து மைனஸில் கேட்டிருக்காங்க. இது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒரே ஒரு சைன் தான் இருக்குது, அதனால் +18 போட்டுக்குங்க. இங்கே 2 சைனாக இருக்கா, 2 சைனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது ஒரே சைனாக தான் போடணும். அதுக்கு 2 சைனாக இருக்குது, ஒரே சைனாக சேஞ்ச் பண்ணணும். இங்கே இருக்கிற ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது ப்ராக்கெட்னாவே மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ ரெண்டுமே சேம் சைனை மல்டிபிள் பண்ண என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், ப்ளஸ் வரும். ரெண்டுமே சேம் சைனை இங்கே ப்ராக்கெட் வந்துச்சு மல்டிபிள், ரெண்டுமே சேம் சைனை மல்டிபிள் பண்ணால் நம்ம ஆன்சரில் என்ன போடணும், ப்ளஸ் சைன் போடணும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனை மல்டிபிள் பண்ணால் நம்ம ஆன்சரில் மைனஸ் சைன் போடணும். ஸோ ரெண்டுமே சேம் சைனால் ப்ளஸ் போட்டிருக்கேன், அந்த 12 போடுங்க. இப்போ பாருங்கள், ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிட்டோம்னா 30. ரெண்டுமே சேம் சைன், ஸோ ஆட் பண்ணிவிட்டு அது சேம் சைன் நம்ம போடணும். ஸோ இவ்வளோ இது சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ 30 டிகிரி சேஞ்சஸ் ஆகிருக்கு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது பெர் ஹவர், ஒரு மணிக்கு இத்தனை டிகிரி கம்மி, அது டிகிரிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச டோட்டல் சேஞ்சஸை இங்கே 3 டிகிரியால் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், டைம் கிடச்சிரும். ஓகே, இப்போ கண்டுபிடிச்ச டைம் வந்து 30 டிகிரி. அது பெர் ஹவருக்கு எவ்வளோ வந்து கம்மியாகுதா, 3 டிகிரி கம்மியாகுதா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அதுக்கு இங்கே 3 டேபிள் இருக்குது. 3 டேபிள் சொன்னோன்னா 30 எத்தனை டைம்ஸ் வரும், 10 டைம்ஸ் வரும். ஸோ ஆன்சர் என்னது, 10 hours. அதுக்கப்புறம் என்னென்னா மதியம் 12 மணிக்கு இருக்கிற 18 டிகிரி செல்சியஸ் இருக்கிற டெம்பரேச்சர் 10 மணி நேரம் கழித்து -12 டிகிரியாக என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்னது 12 noon, ஆஃப்டர்நூன் மதியம். ஓகேவா? நெக்ஸ்ட் எத்தனை மணி நேரம், 10 hours கழிச்சு.
நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிலேருந்து 10 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டு 10 PM வரும். சரியா? 10 PM தான் என்ன ஆகுது, பிலோ 12 டிகிரி செல்சியஸாக சேஞ்சஸ் ஆகுது. இப்போ எந்த ஆன்சர் வருது? ஆன்சர் 4th ஒன். ஆப்ஷனில் பாருங்கள் 10 AM இருக்குது, 10 PM இருக்குது. ஆனால் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 12 noon. ஓகேவா? மதியம் 12 மணிக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சு ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மதியம் 12 மணிக்கு ஒரு பிளேஸோட டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்குது, 18 டிகிரிக்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது ஒரு மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் என்ன ஆகுது, குறையுது. ஆனால் எந்த டயத்தில் அது பிலோ 12 டிகிரி செல்சியஸாக ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்னது, 18 டிகிரி அபோவ் கொடுத்துருக்காங்க. டிகிரிஸ்ன்னு சொல்கிறாங்க, டிகிரிஸ் நீங்கள் ரைட் பண்ணி. நெக்ஸ்ட்டு பிலோ, அப்போ நான் அபோங்கிறனால ப்ளஸ் சைன் போட்டிருக்கேன், டிகிரிஸுங்கிறனால மைனஸ் சைன் போட்டிருக்கேன். இங்கே பிலோங்கிறனால என்ன பண்ணியிருக்கேன், மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ 2 சைனாக இருக்குது. ஃபஸ்ட் இங்கே ஒரே சைனால் அப்படியே போட்டுட்டோம். இங்கே 2 சைனாக இருக்கா, ரெண்டுமே சேம் சைனாக இருக்கா, இது மல்டிப்ளிகேஷனா, ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் என்ன வரும், ப்ளஸ் சைன் போடணும். இப்போ நீங்கள் ப்ளஸ் 18 + 12 டோட்டலாக 30 வருது, ஆட் பண்ணு 30 டிகிரி. இவ்வளோவா சேஞ்சஸ் ஆகிருக்கு. இப்போ அவங்க என்ன பெர் ஹவருக்கு 3 டிகிரி என்ன ஆகிருக்கு, கம்மியாகிருக்கு. இப்போ 30 டிகிரியை 3 என்ன பண்ணணும், டிவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை ஹவர்ஸ்ன்னு கிடச்சிடும். இப்போ 3 டேபிளில் 1 டைம் வரும், 30 வந்து 10 டைம்ஸ் வரும். ஸோ 10 ஹவர்ஸ் வரும். மதியம் 12 நூன்கிறனால இதுக்கப்புறம் 10 ஹவர்ஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா நைட்டு 10 மணிக்கு தான் என்ன ஆகுது, -12 டிகிரி செல்சியஸ் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் 10 PM. ஓகே, இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கா? அப்படி உங்களுக்கு புரியலையா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, 10th கொஸ்டின் நல்லா லிசன் பண்ணுங்கள். அதாவது -10 + +7 இதோட ஆன்சர் கேட்குறாங்க. சரியா? நம்ம எப்பயும் போல் பண்ணணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு -10 இது ப்ளஸ் சைன் தான் இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் அந்த +7 போடுங்க. நம்ம ஆட் பண்ணணும். சென்டரில் அடிஷன் வந்துருந்தாவே நான் சொன்ன இந்த மெத்தட்லேயே செய்யுங்க. ரெண்டுமே டிஃப்ரென்ஸ். என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ 10ல் 7 மைனஸ் பண்ணால் 3 வரும். அப்படி விட்டுருந்தா ஆன்சர் ராங் ஆயிரும். பெரிய நம்பரோட சைன் போடணும். ஸோ 10 வந்து பெரிய நம்பர், அது மைனஸில் இருக்குது. ஸோ -3. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சென்டரில் ப்ளஸ் சைன் வந்தால் எப்பயுமே -10 எழுதுங்க, +7 எழுதுங்க. ஒரே சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். இப்போ இதோட ஆன்சர் எதுவாக இருக்குது, -3. அப்போனா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, ஆன்சர் இஸ் -13. ஓகே, நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் போகலாமா? ஓகே, இது அதே மாதிரி 3 நம்பர் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? சரி, இப்போ நான் போடுறேன் பாருங்கள். -8 போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு +10 தான் இருக்குது. ஸோ மேலே சின்ன நம்பர் போட்டிருக்கேன், கீழே பெரிய நம்பர் போட்டிருக்கேன். அதனால் இது வேணாம். என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு மேலே +10 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே -8 போட்டுக்கலாம். எப்பயும் போல் சென்டரில் ப்ளஸ் தான் இருக்குது, ஆட் பண்ணணும். ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் சைனாக இருந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மைனஸ் பண்ணணும். இப்போ 10ல் 8 மைனஸ் பண்ண என்ன வரும், 2. பெரிய நம்பர் 10 வந்து ப்ளஸில் இருக்கிறனால +2. +2 ஆன்சர் கிடையாது. இந்த 2 நம்பருக்கு தான் நம்ம +2 கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ஸோ அந்த 2 நம்பருக்கு என்ன பண்ணுறேன், நான் +2 போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ளஸ் எழுதிக்கிறேன், பக்கத்தில் இருக்கிற -2 நான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தாவே ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஒரு நம்பர் 2 இருக்குது, அதோட இன்வர்ஸ் என்னது, -2. அப்போனா ஒரு நம்பரோட இன்வர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறப்ப ஆன்சர் என்ன வரும், கண்டிப்பாக 0 தான் வரும். அப்போ ஆன்சர் என்னது, தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, 0 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு 3 நம்பர் இருக்குது, 2 நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் எனக்கு +2 வருது. இந்த +2 நம்பருக்கு +2 எழுதிக்கிறேன். இந்த ஆல்ரெடி இருக்கிற ப்ளஸ் எழுதிக்கிறேன். இந்த -2 கொஸ்டின் இருக்கிறத எழுதிக்கிறேன். ஒரு நம்பரோட இன்வர்ஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும், 0. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான் 3 நம்பர் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இது எதுவுமே இல்லைன்னா +20 தான். அடுத்துங்க -9 இருக்குது. ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணணும். ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அதாவது இங்கே 0லேருந்து 9 பண்ண முடியும். இங்கேருந்து பாரோ பண்ண இது 10 ஆயிரும். இந்த இடத்துல 1 இருக்கும். ஸோ 10 9 போச்சுன்னா 1, மேலே இருக்க 1 நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிக்கணும். சைன் போடணும். பெரிய நம்பர் எதில் இருக்குது, ப்ளஸ் சைன். ஸோ +11. இந்த ரெண்டுக்கு என்ன பண்ணிட்டோம், நம்ம இதுக்கு ரெண்டுக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது +11 கண்டுபிடிச்சிருக்கோம். தேர்ட் நம்பர் எடுத்து எழுதுங்க, +9.
ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ ஆட் பண்ண வர ப்ளஸ் 11 ப்ளஸ் 9. சேம் சைன் வந்து ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். இப்போ ஆன்சர் இஸ் என்ன வருது? ப்ளஸ் 20. 20 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷனில். ஏ ஆப்ஷன். ப்ளஸ் இல்லைனாலும் இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு 10, 11 அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ்னு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதிலிருந்தே எக்ஸாம் கொஷின் கேட்பாங்க. எந்த சம் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணணும்? செய்ய தெரியணும். நான் சொன்ன இந்த மெத்தட் ஈஸி மெத்தட். நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது பிடிச்சிருந்துச்சுன்னா என் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம 9th சம் போகலாம். ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் வித் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆஸ் இட் ஆன்சர். அது இங்கே 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா? இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா எந்த ஆன்சர் நெகட்டிவ் மைனஸில் வருதோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். கொஸ்டினை கொடுத்துரு கொஸ்டின் எல்லாம் லிசன் பண்ணி கவனிங்க. வித் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆஸ் இட் இஸ் ஆன்சர். நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் எதுக்கு நெகட்டிவ்ல வருதோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஒவ்வொன்றா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். சரி, இப்போ பாருங்க, இது எப்பயும் போல ஃபர்ஸ்ட் 3 நம்பர் இருக்கா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2 நம்பரை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ ப்ளஸ் சைன் இருக்கு எப்பயும் போல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? -9 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் -5 எழுதிக்கலாம். என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே சேம் சைன். அந்த என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஆட் பண்ணிட்டு சேம் சைன் போடணும். ஆட் பண்ணா 14 வரும். சைன் வந்து சேம் சைன் -14. சரியா? நெக்ஸ்ட் இந்த 2 கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம்? இங்க -14 போட்டுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் அடுத்த நம்பர் +6 நீங்க ரைட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்க 3 நம்பர் கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஸோ 2 நம்பரை நம்ம -9 எழுதிட்டேன், -5 எழுதிட்டு இதை வந்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ரெண்டுமே சேம் சைன் வந்து ஆட் பண்ணிட்டு சேம் சைன் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 2 நம்பர் கண்டுபிடிச்ச ஆன்சர் -14 எழுதிட்டு நெக்ஸ்ட் தேர்ட் நம்பரை நம்ம ரைட் பண்ணிக்கிறேன். இது எப்பயும் போல என்ன பண்ணணும்? ஆட் தான் பண்ணணும். ஸோ நம்ம ஆட் பண்ணோம்னா மேலே வந்து -14 வரும், கீழே +6 இருக்கும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணனா 8 வரும். பெரிய நம்பரோட சைன் வருது மைனஸ். ஸோ ஆன்சர் என்ன வருது? -18. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம்? இதே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் பாருங்க, 2 நம்பர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் சைன் தான். ஸோ +18, அடுத்தது -12. இந்த சென்டர்ல ப்ளஸ் சைன் இருக்கு. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன். அந்த என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 18ல 12 போச்சுன்னா 6, பெரிய நம்பரோட சைன் போடணும். +6. இப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வருது? +6 வருது. இப்போ அந்த 2 நம்பர் இருக்கிற இடத்துல +6 ரைட் பண்ணிட்டு அடுத்த நம்பர் என்ன இருக்கு? -6. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு நம்பரோட அதோட இன்வர்ஸ் வந்துச்சு நம்ம ஆன்சர் என்னவா வரும்? 0. ஓகேவா? ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் என்ன வரும்? சேம் நம்பரா இருக்கும், 0. செகண்ட் ஆப்ஷன்ல 0 வருது. தேர்ட் கொஸ்டின் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி 2 ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ மேல -4, கீழே +2. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன். ஸோ மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போடுங்க. ஸோ -2. இதுக்கு ஆன்சர் என்ன வருது? -2. அது 2 நம்பருக்கு மட்டும்தான் நம்ம -2 கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, அந்த 2 நம்பருக்குரிய ஆன்சர் இந்த -2 நீங்க போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற +10 எழுதிக்கிங்க. இப்போ ரெண்டுமே இது சின்ன நம்பர் பெரிய நம்பர் வந்து பண்ண முடியாது. அவசியம் எப்பயும் போல பெரிய நம்பர் எழுதிட்டு ரெண்டாவது சின்ன நம்பர் -2 எழுதிக்கிங்க. சரி, ரெண்டுமே டிஃபரன்ஸ் ஆயினா மைனஸ் பண்ணணும். இப்போ 10ல 2 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 8. பெரிய நம்பர் ப்ளஸ்ல இருக்கு, பெரிய நம்பர் சைன் போடணும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வருது? இதுக்கு ஆன்சர் +8 வருது. செகண்ட் கொஸ்டினுக்கு 0 வருது. சரி, இப்போ ஃபோர்த் கொஸ்டின் அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இந்த 2 நம்பர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் +10 இருக்கு, செகண்ட் -4 இருக்கு. என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டுமே டிஃபரன்ஸ் சைன் வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ 10ல 4 மைனஸ் பண்ணா 6, பெரிய நம்பர் வந்து ப்ளஸ்ல இருக்கு. ஸோ ப்ளஸ் சைன். இது வேண்டியது கண்டுபிடிச்சிட்டு 2 நம்பருக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு 2 நம்பர் கண்டுபிடிச்சது என்ன பண்ணணும்னா +6 2 நம்பர் கண்டுபிடிச்சதை எழுதிட்டு அடுத்து 3வது நம்பர் +8 போடுங்க. இப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸா இருக்கா? என்ன பண்ணலாம்? +6
ப்ளஸ் 8 ரெண்டுமே ப்ளஸ் நம்பர் அந்த ஆட் பண்ணிட்டு சேம் சைன் போடணும். ஸோ டோட்டல் ஆட் பண்ண 6 + 8 14. சேம் சைன் என்ன வரும் ப்ளஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வருது ப்ளஸ் 14. அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, எந்த ஆன்சர்ல நெகட்டிவ் நம்பர் வருதோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. சமம் கிளியரா புரிஞ்சிருச்சா? அதாவது இன்னொரு 3 நம்பர் கொடுத்தா ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ப்ளஸ் சைன் வந்துச்சுன்னா எப்பயும் போல சொன்ன மெத்தடு தான். -9 போட்டுக்கோ, அடுத்தது -5 போட்டுக்கோங்க. ரெண்டுமே சேம் சைன் அந்த ஆட் பண்ணிட்டு சேம் சைன் போடணும். சரியா? 2 நம்பர் கண்டுபிடிச்ச ஆன்சரை போட்டுட்டு 3ஆம் நம்பர் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆட் பண்ணணும். -14 போடுங்க +6. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனால சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போட்டிருக்கேன். ஓகே, இதே மாதிரி எல்லா சம் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம்.